அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அண்ணனும் மச்சியும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அரிசி ஊற வச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். சந்தையில் வாங்கின காய்கறிலாம் இருக்குது. கொஞ்சம் பட்டாணி பட்டர் பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா காய்கறி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி பாப்பா தான் தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி கொடுத்துருந்தா. கரண்ட் போகவும் வர இருக்கனால நான் ஃபஸ்ட்டே மசாலா அரைச்சி வைக்க ஆரம்பிச்சேன். தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் வீட்டில் இருக்க மல்லித்தூள் மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு பயன் பெஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாப்பா பண்ணுற ஹெல்ப்பை பார்த்துட்டு அஸ்கருமே வந்து நானும் பண்ணுன்னு சொல்லிட்டு பட்டாணி தான் அவர் தான் உரிச்சு கொடுத்துருந்தார். அண்ணனுக்கு வந்து காலிஃப்ளவர் போய் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் மில் மேக்கர் ஃப்ரையும் பண்ணிக்கிட்டேன். பாப்பா தான் இன்றைக்கி காய்கறிலாம் நறுக்கி கொடுத்தா. இன்றைக்கி முக்கால்வாசி வேலை எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அண்ணன் வரதுக்குள்ளே ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சேன். இருந்தாலுமே மச்சியும் அண்ணனும் வந்துட்டாங்க. அண்ணன் சும்மா தொழுவுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நானும் பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் தயிர் வெங்காயம் எக் பெப்பர் ரோஸ்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நாங்களும் ஜும்மா தொழுதுட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம். இன்றைக்கி மதியத்துக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரியாணியும் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் காலிஃப்ளவர் ஃப்ரை மீல் மேக்கர் ஃப்ரை அப்புறம் எக் பெப்பர் ரோஸ்ட் தாங்க. இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.